ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்கு செய்கிற கஞ்சி தாங்க சேர்க்கணும் ராகி கஞ்சி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதால சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எனக்கு ரெகுலராக கிடைக்கும். நான் வீடியோவில் போடுறோம். ராகி கூழ் சேர்த்துக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ராகி போட்டு அது கூட 2 பாதாம் ஆட் பண்ணி நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி நைட்டே ஊற வச்சிடணுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் மார்னிங் நம்ம இது எப்படி செய்யணும். இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பாதாம் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு வெறுமனையாக ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி அந்த ராகி பாலை எடுத்துக்கணும். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம இது கூட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. பசுப்பால் எடுத்து நல்லா கொதித்து வரும்போது நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இந்த பால் ஆட் பண்ணி நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது நல்லா முங்கி வரும். அதனால் நம்ம ஒரு கரண்டி போட்டு நல்லா கிண்டணும். நான் இது கூட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு உப்பு தான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு பிஞ்ச் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக உப்பு கொடுக்கக்கூடாது. சும்மா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது பொங்காமல் வரும். இது பாருங்கள், நல்லா பொங்க ரெடி ஆகிட்டுருக்கு. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு தான் நம்ம இது கஞ்சி ரெடி பண்ணணும். இதை பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. செய்யும்போது நல்லா ஒரு வாசனையாக வரும். இப்போதைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரைலாம் போட்டு கொடுக்க வேண்டாம். இது பாருங்கள், நல்லா நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ரொம்ப கெட்டியாக 8 மந்த்ஸ் பேபிக்கெலாம் கொடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். செமி சாலிடாக கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ராகி பால் கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.